அது அழகான நாகவனபுரம்ன்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல கௌசல்யா ரகுராம் அப்படின்னு தம்பதி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ராஜேஷ் ராகேஷ்னு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க. பெரியவன் ராஜேஷ்க்கு கீர்த்தின்னு ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நடந்தது. சின்னவன் ராகேஷ்க்கு குசுமான்னு ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்தது. அது பயங்கரமான குளிர்காலம்ன்றதுனால அங்க அந்த ஊர்ல பயங்கரமா குளிர் இருந்துகிட்டு இருந்தது. கிராமன்றதுனால அதிகமாவே குளிர் இருந்தது. புதுசா கல்யாணம் ஆன குசுமா கிச்சன்ல இருக்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு அவளோட அக்கா கீர்த்திக்காக அங்க காத்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் கீர்த்தி ஒரு கூடை ஃபுல்லா காய்கறி எல்லாம் எடுத்துக்கிட்டு மாடி ஏறிக்கிட்டு இருந்ததை பார்த்த குசுமாக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருந்தது. கீர்த்தி கிச்சனுக்குள்ள வந்ததும், அக்கா எங்கக்காக போயிட்டு இருக்கீங்க? எங்க கிச்சன் இருக்கும் போது காய்கறி எல்லாம் எடுத்துக்கிட்டு மாடிக்கு ஏன் போறீங்க? குசுமா, இங்க இருக்கிறத விட்டுட்டு என் கூட வா. இன்னைக்கு ராத்திரி மாடியில தான் எல்லாமே நம்ம செய்ய போறோம். எல்லாரும் அங்கதான் இருக்க போறோம். வா குசுமா, போலாம். என்னக்கா சொல்றீங்க? மாடியில சமைச்சு சாப்பிடுறதா? ஐயோ, இங்க குளிர் நடுங்கிக்கிட்டு இருக்கு. இந்த குளிர்ல மாடியில சமைச்சு சாப்பிடுறதா? அம்மம்மா, என்னாலலாம் முடியாது. ஏன் அப்படி? இது இந்த வீட்டோட வழக்கம். நீ புதுசா வந்திருக்கல, இதெல்லாம் பார்க்க உனக்கு புதுசா தான் இருக்கும். வீட்டு வழக்கப்படி நான் சொன்னேன். மாடி மீட்ல குளிர்காலத்துல உட்காந்து சமைச்சு சாப்பிட்றது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? வா போலாம். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து மாடிக்கு போனாங்க. அப்பதான் கேஸ் ஸ்டவ் எல்லாம் பற்ற வைக்கிறாங்க. அது ஒரு விறகு அடுப்பு. அதுலதான் சமைக்க போறோம்னு சொன்னா கீர்த்தி. அப்ப குசுமா, அக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி இங்க குளிர் நடுங்கிட்டு இருக்கு. இந்த குளிர்ல மாடியில உட்காந்து சமைக்கணும்னு சொல்றீங்களே, இப்படி செஞ்சா அத்தை என்ன நினைப்பாங்க? குசுமா, நம்ம ஊர்ல இருக்க எல்லாரும், அதுக்கப்புறம் நம்ம அத்தை மாமா கூட இங்க இப்படிதான் சமைப்பாங்க. இது இந்த ஊரோட வழக்கம். அப்பதான் அங்க கௌசல்யா அம்மா ஸ்கார்ஃப் எல்லாம் கட்டிக்கிட்டு மாடிக்கு வந்தாங்க. ஆமாடி கீர்த்தி, இன்னுமா நீ அடுப்ப மூட்டல? சீக்கிரம் நெருப்பு மூட்டி சமைக்க ஆரம்பி. கூலூர்ல எல்லாரும் நடுங்கிட்டு இருக்கோம். சுட சுடன்னு சாப்பிட்டாதான் சொல்லணும். குசுமாக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டல? இல்லத்த, இனிமேல் தான் குசுமாக்கு எல்லாம் சொல்லணும். அத்தை, என்ன இது? இந்த குளிர்காலத்துல மாடியில உட்காந்து சமைக்கிறதா? ஐயோ, இத மாதிரிலாம் நாங்க வாழ்ந்ததே இல்லை, கேள்விப்பட்டது கூட இல்லை. நீங்க என்னென்னவோ புதுசு புதுசா பண்றீங்க, எனக்கு வித்தியாசமா இருக்கு. அது இந்த ஊரு வழக்கம் குசுமா. என் பெரிய மருமக கீர்த்தி வந்ததும் இந்த வழக்கம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். ஊர்ல இந்த மாதிரி ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்றது வழக்கம். இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். ஆமா குசுமா, நான் கூட புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னா இதெல்லாம் விசித்திரமா தான் பார்த்தேன். இங்க அமைதியா இருக்கிறது, குளிர்காலத்துல எல்லாரும் என்ஜாய் பண்றது, நடு ராத்திரியில சமைச்சு சாப்பிட்றது, மாடியில எல்லாரும் ஒன்னா இருக்கிறத என்ஜாய்மெண்ட்டா நினைக்கிறாங்க. எனக்கே புதுசா இருந்தது, ஆனா போக போக பழகிடுச்சு. ஆமா, நீங்க புதுசா வந்ததும் அத்தை எப்படி சொல்லி இருந்தாங்க? அது அத்தை சொன்ன சமாதானம் அப்படி. ராத்திரி ஆனதும் வீட்டுக்குள்ளெல்லாம் பாம்பு வருமா, அதுவும் தேல்லாம் வரும்னாங்க. அதுக்கு மாடியில் இருக்கிறதே சேஃப்னுட்டு தோணுச்சு. அதனால தான் எல்லாரும் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, இந்த மாதிரி விசித்திரமான விலங்குகள்லாம் வருமா? அப்போ மனுஷன் உயிருக்கு ஆபத்துன்னு தான் சொல்லுங்க. என்ன பண்ணுறது, இந்த ஊர் ஆச்சே. ஊர்லனா எல்லா விலங்குகளும் இருக்க தானே செய்யும். அதுவும் எரும மாடெல்லாம் இருக்கும், காட்டு எருமெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஊருக்குள்ளே வரும், வீட்டுக்குள்ளே வந்து நாசம் பண்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நானும் கேள்விதான் பட்டிருக்கேன். அக்க பக்கத்தில் நடந்து நான் பார்த்ததில்லை, யாரோ சொல்லி தான் கேள்விப்பட்டேன். அதுக்கு மாடியில் இருக்கிறது எவ்வளோ சேஃப். குளிர்காலத்தில் தான் அதுங்கெல்லாம் வெளியே வருமாமே. அப்படி சொல்லிட்டு கீர்த்தி நெருப்பு மூட்டினா. அந்த விறகு அடுப்புல நெருப்பு மூட்டினா. அந்த குளிருக்கு நெருப்பு வருது அவ்வளோ இதமா இருந்தது எல்லாருக்கும். அப்ப கீர்த்தி சொன்னா, குசுமா, நான் கூட அந்த விலங்குகள்லாம் பார்த்து பயந்துருக்கேன். அதுலேருந்து வெளியே வரதை பற்றி யோசிக்கிறேன். என்னக்கா யோசிக்கிறீங்க? குசுமா, நம்ம பாட்டுக்கு இங்கே சமைக்கிறோம். நெருப்பு இருக்கிற விஷயம் அந்த விலங்குகளுக்கு தெரியாது. ஒரு தடவை அது நெருப்பை பார்த்துச்சுன்னா பயந்துருன்றது என்னோட அபிப்பிராயம். ஒருவேளை நெருப்பு இருக்கிற இடமா பார்த்து அதை பயந்து அலறி அடிச்சு ஓடிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம்ல, அதை தான் சொல்ல வந்தேன். ஓஹோ, அப்போ மாடியில் சமைக்கிறதுக்கான ரகசியம் இதுதானா? ஆமாம், நான் கூட மாமா கிட்ட இதுதான் சொன்னேன். நெருப்பு மூட்டி மாடியில் இருந்தோன்னா விலங்குக்கு எப்படி தெரியும்? அது கண்படு நெருப்பு மூட்டினாதான் அந்த நெருப்பை பார்த்து அது பயந்து ஓடுனுட்டு. மாமா கிட்ட இன்னும் அழுத்தமாக சொன்னாதான் மாமாவும் சரின்வாரு. அப்போ தான் அது இனிமேல் இங்கே வராது. என்ன சொல்கிற? நான் சொல்கிறது கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். முதல்ல இந்த வழக்கத்தை எல்லாம், அதான் மாடியில் சமைக்கிற வழக்கத்தை எல்லாம் எங்கள் மாமியார் தான் இந்த ஊர்லேயே ஆரம்பித்து விட்டாங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் முதல்ல சிரிச்சாங்க தான்.
அதுக்கப்புறமா இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு எல்லாரும் இதையே ஃபாலோ பண்ணிட்டாங்க. கீர்த்தி எதுவும் பண்றத பார்த்தெல்லாம் எல்லாரும் அவளையே காப்பி அடிப்பாங்கன்னா பாத்துக்கோயே. கீர்த்தி சமையல் பத்தி சொல்லவே தேவையில்ல, அவ எங்க இருந்தாலும் சூப்பரா சமைப்பா. என்னை பார்த்து எல்லாரும் பண்றது எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு மட்டும் நான் பண்ணிட்டா என் வீடை மட்டும் காப்பாத்தின மாதிரி அர்த்தம். ஆனா என்ன பார்த்து எல்லாரும் பண்ணா ஊரையே நான் காப்பாத்தினதுக்கு சமம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. இப்போ ஊர் ஜனங்க எல்லாருக்கும் இந்த நெருப்பு மூட்டுறத பத்தியும் சொல்லணும். அப்பதான் எல்லாரும் பாதுகாப்பா இருப்பாங்க. ஆமா, எனக்கு கூட கீர்த்தியை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கும். சில டைம் அவளை எல்லாருக்கும் ரொம்ப இகத்தாளமா கூட பேசியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு அப்ப வருத்தமா இருந்தது. ஆனா இவளை பார்த்து எல்லாரும் செய்யறத பார்த்து எனக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. என்னதான் கடவுள் கஷ்டத்தையும் கொடுத்தாலும் நல்ல காலத்தையும் கொடுப்பாருன்றதுக்கு கீர்த்தி தான் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலே. கீர்த்தி இப்ப எல்லாத்தையும் பாத்துக்கிறதுனால எனக்கு எல்லாம் ஈஸியா போயிடுச்சு. ஆமா, எனக்கு கூட சந்தோஷமா இருக்கு எல்லாரும் என்ன வாழ்த்துறத பார்த்து. என்னை பார்த்து கத்துக்கிட்டு எல்லாரும் இப்ப பயம் இல்லாம இருக்காங்களே. இந்த ஊர் ஜனங்களை நான் காப்பாத்தின மாதிரி உணர்றேன். சந்தோஷம்தான் எல்லாரும் என்னை பார்த்து கத்துக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாம் பாதுகாப்பா இருந்தாலே போதும்ல. இதுவே எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம்தான். அக்கா, உண்மையிலேயே நீங்க கிரேட் தான் அக்கா. ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைச்சிருக்கீங்க. ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாரும் சூப்பரா இருக்காங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். இவ்ளோ நல்ல யோசனை உங்களுக்கு வந்திருக்குது பாருங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் உங்களை. எனக்கே பெருமையா இருக்கு. தேங்க்யூ குசுமா. நீ இப்படி சொல்றது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம ஏதாவது ஒரு வழி யோசிக்கணும். இந்த எரும மாடு தொல்லையை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும். பாவம் ஜனங்க எல்லாரும் பயப்படுறாங்கல்ல, அதுக்கு ஏதாவது யோசிச்சு பண்ணாதான் எல்லாரும் பயம் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க. அப்பதான் நம்மளும் நிம்மதியா இருக்க முடியும். இது வீட்டுக்குள்ள வந்துடும், நம்மள குத்திரும், இது பண்ணிடும் நினைச்சோன்னா எப்படி நிம்மதியா இருக்கிறது? அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணும். அந்த சமயம்தான் மாடிக்கு மாமா ரகுராம் அப்புறமா ராகேஷ் ராஜேஷ் 3 பேரும் வந்தாங்க. அங்க நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தத 3 பேரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன இன்னைக்கு எல்லாரும் குசுமாக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? என் சின்ன மருமக இந்த ஷாக்ல இருந்து வெளியே வரல போல இருக்கே. ஐயோ இல்ல மாமா, அக்காவோட பிளான் எல்லாம் கேட்கும் போது எனக்கே விசித்திரமா இருந்தது. இந்த மாதிரி ஐடியா எல்லாம் எந்த ஊர்லயும் இருக்காது. உண்மைதான் குசுமா. கீர்த்தி வரதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன வழக்கமா தான் இருந்தது. ஆனா அவ வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த ஊரே அவளை பார்த்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இத ஒரு ஃபெஸ்டிவல், அதான் ஒரு பண்டிகை மாதிரி. ஆமான்னு இந்த மாதிரி மாடியில வந்து சமைக்கிறதுனால எந்த ஒரு பயமும் இல்ல. அதாவது இந்த பூச்சி வந்துரும், இந்த பாம்பு வந்துரும், இந்த எரும மாடு வந்துரும்னு பயம் இல்லாம இருக்கும். எல்லாரும் நிம்மதியா சமைச்சு நிம்மதியா இருக்கும். குளிரா இருந்தாலும் இதுவும் ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி இருக்குன்னா பாருங்களேன். ஆமா ஆமா, இந்த தடவை யாரும் எரும மாடி இடிச்சு சாகுறது, இந்த பாம்பு வருது அந்த பாம்பு வருதுன்னு எந்த தொல்லையும் இல்லாம இருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட கீர்த்தி தான். கீர்த்திக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். எல்லா புண்ணியமும் கீர்த்திக்கு தான். போதும் போதும், எல்லாரும் என்ன ரொம்ப தான் பாராட்டுறீங்க. சரி, எல்லாரும் சீக்கிரமா நெருப்பு மூட்டி ஒன்னா சமைச்சு ஒன்னா சாப்பிடணும். நேரம் ஆகுதுல்ல. இது வரும் அது வரும்னு பயந்துட்டு இருந்தோன்னா அப்புறம் அந்த நேரமும் போயிடும். என்ன சொல்றீங்க மாமா? எல்லாரும் ஒன்னா சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கலாமா? கீர்த்தி அதுக்கப்புறமா நெருப்பு மூட்டி சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. பெரிய கடாயில காய்கறி எல்லாம் பண்ணி குழம்பு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்ப குசுமாக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அது அவ கீர்த்தி கிட்ட கேட்டா. அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். மழை காலம் வந்துருச்சுன்னா எப்படி இங்க சமைப்பாங்க? ஆமா குசுமா, மழை காலத்துல கொஞ்சம் கஷ்டம்தான். இது குளிர்காலம்ல, மழை அவ்வளவா வராது, வெறும் காத்து தான் அடிக்கும். அதனாலதான் இங்க எல்லாரும் சமைக்கிறோம். மழை வந்துச்சுன்னா ஒரு டென்ட் மாதிரி போட்டுப்பாங்க, அதுக்கப்புறம் சமைப்பாங்க. ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான் மழை காலத்துல சமைக்கிறது. ஆமா குசுமா, கீர்த்தி நல்லா யோசிச்சுதான் பண்ணிருக்கா. இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஏர்ல சமைக்கிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி ஆரோக்கியமா சாப்பிடுறதே எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பயாவது இப்படி சாப்பிடணும்ல. ஆமா கீர்த்தி, எல்லாரும் சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் மரத்துக்கடியில உட்காந்து சாப்பிட்றது, கிராமத்துல நிலத்துல உட்காந்து சாப்பிட்றது, வயல் காடுல உட்கார்ந்து சாப்பிட்றதுலாம் எவ்வளோ ஆரோக்கியத்தை தரும் தெரியுமா? ஆமா குசுமா, இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிடணும். இப்படி நம்ம சாப்பிட்றத பார்த்துட்டு பாரு, அக்கம் பக்கத்து வீட்டெல்லாம் போட்டி போட்டு எல்லாரும் சமைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பழக்கத்தை யாரும் மறக்க கூடாதுன்னு இந்த ஊர் ஜனங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த போறேன். இதனால விலங்குகள் வராதுன்றதையும் அவங்க புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக்கா, உங்களை பார்த்து நிறைய விஷயத்த நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த கிராமம் ஃபுல்லா எல்லாரும் மாடியில போய் வரகு அடுப்பு மூட்டி அதுக்கப்புறமா எல்லாரும் சந்தோஷமா சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க.
பயங்கர குளிரா இருந்தது, இருட்டா இருந்தது. ஆனா எல்லாரும் சந்தோஷமா இந்த நாளை என்ஜாய் பண்ணணும்னுட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாடி கீர்த்தி, அருமையா சமைக்கிற. இதோட வாசனை பார்த்து பார்த்து எல்லா விலங்குகளும் வாசனைக்கே மாடிக்கு வந்துட போகுது. ரகுராமையா சொல்றத பார்த்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. மாமா வந்தா வந்துட்டு போகுது, விலங்கு வந்தா இங்க மாமா இருக்காங்கன்னு சொல்லி நாங்க உங்களை காமிச்சிருவோம்ல. அண்ணி, உங்களோட இந்த தெளிவுதான் நம்ம குடும்பத்தையே காப்பாத்துது. சொல்ல போனா இந்த ஊரையே நீங்க தான் காப்பாத்துறீங்க அண்ணி. அக்கா, நான் கூட நம்ம ஊரை பத்தி, அப்புறம் நம்ம ஊர்ல இருக்க இந்த வழக்கத்தை பத்தி, உங்களை பத்தி, நம்ம குடும்பத்தை பத்தி ஒரு பெரிய நியூஸ் மாதிரி சொல்ல போறேன். எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க. பிறந்த வீட்டுல கூட நான் இதெல்லாம் சொல்ல போறேன்க்கா. இங்க பாரு குசுமா, வாழ்க்கையில பிரச்சனைன்றது எல்லாமே இருக்கும் தான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் எப்படி எதிர்கொண்டு அதை தைரியமா சமாளிக்கிறோன்றது தான் நம்ம முடிவெடுக்க வேண்டியது. அது விலங்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. சமையல் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் குடும்பமா எல்லாரும் சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டு அந்த நாளையே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நெருப்பு பாட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த நெருப்பு குளிர் எல்லாத்தையும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. கீர்த்தியோட ஐடியானால அவங்க குளிர்காலத்தை சமாளிச்சு எந்த ஒரு பயமும் இல்லாம, பாம்பு அப்புறம் விலங்குக்கு பயம் இல்லாம சந்தோஷமா அந்த குளிர்காலத்தை கூட ஒரு பண்டிகை மாதிரி நல்லா ஜாலியா கொண்டாடினாங்க. இப்படி ஒரு நல்ல மருமக கிடைச்சதுக்கு அந்த குடும்பமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கீர்த்தியோட ஐடியாவால அவங்க குடும்பம் மட்டும் இல்ல, அவங்க கிராமத்துல இருக்கவங்க எல்லாரும் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவளோட வீட்டுக்கு மட்டும் அவ மருமகளா இல்ல, அந்த ஊருக்கே ஒரு எடுத்துக்காட்டா பெரிய மருமகனா எப்படி இருக்கணும்னு வாழ்ந்து காட்டினா கீர்த்தி. குடும்பமா எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. கீர்த்தி ரொம்ப ஏழை வீட்டு பொண்ணு. படிப்பும் சரியா அவ்வளவா வராது. சரி, இவளுக்கு படிப்பு தான் வரலன்னுட்டு அவங்க அம்மா அவளை ஒரு டெய்லரிங் ஷாப்ல வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அந்த டெய்லரிங் ஷாப்ல ரொம்ப வருஷமா வேலையை கத்துக்கிட்டு இருந்தா கீர்த்தி. இப்படி டெய்லரிங் ஷாப்ல வேலை பார்த்துட்டு வர வருமானத்துல அவ குடும்பத்துக்கு அவ ரொம்பவும் உதவியா இருந்தா. ரொம்ப வருஷம் அங்க வேலை செஞ்சதுனால விதவிதமா கத்துக்கிட்டா. விதவிதமா தைச்சு கொடுப்பா. ஃப்ராக் டிசைனர் சூப்பர் சூப்பரா எல்லாருக்கும் கம்மியான விலையில தைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாளைக்கு எப்பயும் போல கீர்த்தி வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவளோட வீட்டுக்கு வந்தா. அப்ப அவ அம்மா, கீர்த்தி வந்துட்டியா? உனக்காக நான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். உனக்கோசம் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அப்படி என்னம்மா விஷயம் அது? உன்னை பாத்துக்கிறதுக்காக கௌசல்யா அம்மா வீட்ல இருந்து வந்திருந்தாங்கல்ல உன்னை பொண்ணு பார்க்க. அவங்க குடும்பத்துக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், அதான் சொல்லி அமைச்சிருந்தாங்க. கேட்டோன்னு எனக்கு சட்டை புட்டுன்னு உங்க கல்யாணத்தை முடிச்சிடணும்னு ஆசையா இருந்ததுமா. அதான் உன்கிட்ட சொல்லான்னுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட வாழ்க்கைய நீ ஆரம்பிக்கணும், இதான் அம்மாவோட ஆசை. நல்ல இடம், அதனால நல்லபடியா எல்லாம் நடக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சட்டு புட்டுன்னு உனக்கும் கௌசல்யா அம்மா பையனுக்கும் கல்யாணம் நடந்தா என் கடமை முடிஞ்சிடும். இங்கதான் கஷ்டப்பட்டேன், அங்கேயாவது சந்தோஷமா நீ போய் வாழ்றத இந்த அம்மா பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. ஆஹா, இதான் விஷயமா? நீ ரொம்ப பரபரப்பா இருக்கும் போதே நினைச்சேன். ஆமா, நம்மளாலதான் அவங்க கேக்குற டவுரி எல்லாம் கொடுக்க முடியாதே, அப்புறம் எப்படி? ஏமா, அவங்க பாக்குறதுக்கே பெரிய பணக்காரங்க மாதிரி இருக்காங்க. அவங்க எப்படிமா நம்மளோட சம்பந்தத்துக்கு சரிட்டு சொன்னாங்க? நம்மளோட நிலைமை என்னமோ ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறவங்க என்ன எப்படி ஒத்துக்கிட்டாங்க அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, அவங்கள நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அவங்களுக்கு பெரிய இடத்து சம்பந்தம்லாம் வேண்டாமா, குணமான பொண்ணா இருந்தா போதும். வசதியெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. வீடை நல்லா பார்த்துக்கிட்டு எங்களை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா ஒத்துமையா இருக்கிற ஒரு நல்ல பொண்ணு தான் வேணும்னுட்டு கேட்குறாங்க. உனக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டமான வாய்ப்பு வந்திருக்கு, அதை கைவிட்டுடக்கூடாது. நல்ல இடம், சொல்றத கேளு. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா இருப்பம்மா. நீ சந்தோஷமா வாழறத பாக்குறத விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு? கஷ்டப்பட்டு வளர்த்தாச்சு, அடுத்தது உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் கடமை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க காந்தம். கீர்த்தி மட்டும் இது கனவா நிஜமானுட்டு யோசனையிலே இருந்தா. அடுத்த நாளுக்கு கௌசல்யா அம்மா காந்தம் வீட்டுக்கு வந்தாங்க. வாங்க அண்ணி, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, எங்க என்னோட மருமகளை காணும்? கீர்த்தி உள்ள இருக்கா, அதை கூப்பிடுற. கீர்த்தி, யாரு வந்திருக்கா பாரு, உங்க அத்தை வந்திருக்காங்க பாருமா அப்படின்னு சொன்ன உடனே கீர்த்தி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தா. வந்தோடனே கௌசல்யா அம்மாக்கு வணக்கம் சொன்னா. அட, எங்க வீட்டு மருமக பாக்குறதுக்கு இவ்ளோ அழகா இருக்காளே, லட்சணமா இருக்கா.
இங்க பாருங்க அண்ணி, நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு எந்த டௌரியும் தேவையில்லை. நீங்க உங்க பொண்ணை மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும். என் வீட்டு மருமகளை மருமக மாதிரி என்ன மக மாதிரி நான் பாத்துக்கிறேன். என்னம்மா கீர்த்தி, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே? அந்த வார்த்தையை கேட்டோன்னே காந்தம் கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சுது. அவங்க, அண்ணி நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லவங்க அண்ணி. எங்களுக்கு எதுவும் கொடுக்கற அளவுக்கு சக்தி இல்லைனாலும் எங்களை புரிஞ்சுக்கிட்டு எதுவும் வேண்டாம், பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்றீங்களே. ஏங்க, ஏதாவது கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல குடும்பம், உங்க பொண்ணை நல்லா வளர்த்துருக்கீங்க. நல்ல பொண்ணு, இதை விட என்னங்க வேணும்? குடும்பத்தை பார்த்துக்கிட்டா போதாதா? பணம்லாம் எப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாங்க. முதல்ல என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் சந்தோஷமா கல்யாணம் நடக்கணுன்றது தான் என் ஆசை. என் மருமகளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல ஆர்வமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். எப்ப என் வீட்டுக்கு இவ வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கேங்க. நல்ல நாளா பார்த்து தகவல் சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா அம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. காந்தமும் கீர்த்தியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க இப்படிலாம் சந்தோஷமா கல்யாணம் நடக்க போகுதுன்ற ஆசையில இருந்தாங்க. கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருந்தது. கீர்த்திக்கு இவ்ளோ நல்ல சம்பந்தம் வந்ததை நினைச்சு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லார் கண்ணும் படுதேன்னுட்டு காந்தம்குள்ள கொஞ்சம் பயமும் இருந்தது. அதை கவனிச்ச கீர்த்தி, என்னம்மா நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் டல்லா இருக்கீங்களே? எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான்மா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு இவ்ளோ நல்ல இடம் இருக்குன்னுட்டு கண்ணு போட்டுட்டு போகுது. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அது மட்டும் இல்ல, என்னதான் அவங்க டௌரி வேணான்னு சொன்னாலும் நம்ம கிட்ட நல்ல ட்ரெஸ் போடுற அளவுக்கு கூட காசு இல்லையேம்மா. மாப்பிள்ளைக்கும் நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து தரணும்ல. அதெல்லாம் நினைச்சுதான் கவலையா இருக்கு. நம்ம இந்த நிலைமையில இருக்கோம், வரப்போற மாப்பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சாதானே நமக்கும் பெருமை. அவங்க எதிர்பார்க்கலனாலும் நம்ம செய்யணும்லம்மா. நானு சேடம்மா கிட்ட சீட்டு போட்டிருக்கேன். அதுல வர காசு வச்சுதான் ஏதாவது பண்ணணும். ஆனா முடியுமான்னு தெரியல. அம்மா ஏமா வருத்தப்படுறீங்க? நான் நல்லா தெப்பல. அப்புறம் என்னம்மா, என்ன வேணாலும் சரி, கம்மியான விலையில துணி எடுத்து கூட அதை அழகா என்னால டிசைன் பண்ண முடியும். அதனால கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். துணி எடுக்கிறது மட்டும் எடுங்க, அது கம்மியான விலையில இருந்தாலே போதும். டிசைன்ல நான் அழகா பண்றேன். எனக்கு தெரியும் கீர்த்தி, சின்ன வயசுல இருந்தே சின்ன சின்ன விஷயத்துல தான் உன்னோட சந்தோஷங்கள் இருக்குன்னுட்டு. என்ன பண்றது, நம்ம வாழ்க்கை அப்படி. போற இடத்துலயாவது நீ சந்தோஷமா இருக்கணும். சரி, சேடம்மா கிட்ட போய் 2 பேரும் சீட்டு காசு வாங்கி துணி எடுத்துட்டு வரலாம் வா. கீர்த்தி அவங்க அம்மா கிட்ட சரின்னு சொல்லிட்டு சேடம்மாவோட வீட்டுக்கு போனா. ஆண்டி. யாரு? யாருமாங்க? அடடே கீர்த்தி, நீயா? வா வா. ஆமா, என்ன ரொம்ப நாளா உன்னை பார்க்கவே முடியல. மேடம் அவ்வளோ பிஸி ஆயிட்டீங்களா? ஆமா, உனக்கு கல்யாணம் நடக்க போகுதாமே, அதுவும் பெரிய இடத்துல. பாத்தியா, உன் வாழ்க்கை இப்படி எல்லாம் மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கீர்த்தி. பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல காலமும் வருது போல இருக்கு, கடவுள் அருளால அப்படின்னு அவங்க சொல்லி காட்டுற மாதிரி சொன்னதும் கீர்த்திக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஆனா அவ எதுவும் காமிச்சுக்கல. சரிங்க ஆண்டி, அம்மா சீட்டு காசு கேட்டுட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். ஆ தரேம்மா தரேன். ஆமா, அந்த காசு வாங்கிட்டு போய் துணி தைக்கிறதுக்கு தானே துணி வாங்க போகிற? உங்க அம்மா சொல்லியிருந்தாங்க, என் பொண்ணு கூட ஏதோ துணி வாங்கி தைக்கணும்னுட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா. நீ அவளையும் அவங்க கூட கூட்டிட்டு போ. அவளுக்கு தேவையானதும் அவ வாங்கிப்பா. நீ தான் நல்லா தைப்பல. ரேகா, நீ கீர்த்தி கூட போயிட்டு உனக்கு தேவையான துணிமணி எல்லாம் வாங்கிக்கோ போ. சரிங்கம்மா. கீர்த்தியால முடியாதுன்னு சொல்ல முடியல. அதனால அவ ரேகாவோட அவளுக்கு தெரிஞ்ச ஒரு துணி கடைக்கு போனா. அங்க கீர்த்தி அவளோட கல்யாணத்துக்காக துணி எடுத்துக்கிட்டு இருந்தா. சிச்சி, இவ்வளோ கம்மியான விலைக்கு துணி வாங்கி போடுறது கூட எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க கூட போட மாட்டாங்க. நல்ல துணிமணி போடுறதுக்கு கூட நிறைய அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். இப்படி துணிமணி எடுக்கிற நீ பெரிய இடத்துக்கு மருமகளா போறியா? எல்லாம் துணிமணி காட்டாதீங்க, நல்ல விலை உயர்ந்ததா காட்டுங்க அப்படின்னு ரேகா கீர்த்தி ரொம்ப எகத்தாளமா பேசினா. கீர்த்தி எதுவும் பேசாம அமைதியா இருந்தா. கீர்த்திய இப்படி அப்படின்னு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தா. அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. அப்புறமா பக்கத்துல இருக்க மால்ல போய் ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைச்சா ரேகா. போற வழி எல்லாம் கூட அங்க இருக்கும் போதெல்லாம் கூட அவளை இன்னும் கிண்டல் பண்ணி அவளை ஏமாத்திக்கிட்டே இருந்தா. உனக்கிட்ட காசுதான் இல்லைன்னு பார்த்தா அழகான துணிமணி எடுக்கிற டேஸ்ட் கூட இல்லையா? யாராவது இப்படி எல்லாம் ட்ரெஸ் எடுத்து போடுவாங்களா? கொஞ்சம் கூட டேஸ்ட் இல்லாத ஃபெலோவா இருக்க நீனு.
அப்படின்னு ரொம்ப ரொம்ப கிகத்தாளமா அவளை கிண்டல் பண்ணிட்டே இருந்தா. கீர்த்தி அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு வந்துட்டா. ஆனாலும் ரேகா சொன்னதெல்லாம் அவளுக்கு ரொம்ப காயத்தை ஏற்படுத்துச்சு. அவகிட்ட இருந்த காசை வச்சு அவளால என்ன முடியுமோ அந்த ட்ரெஸ்ஸை தான் அவ வாங்கினா. கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி கௌசல்யா அம்மா காந்தம்மையும் கீர்த்தியும் அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அங்க எல்லார்கிட்டயும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏனுங்க, யாரு வந்திருக்கான்னு பாருங்க. நம்ம வீட்டு மகாலட்சுமி வந்திருக்கா பாருங்க. ஆமா கௌசல்யா, கீர்த்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு கல்யாண கலையே வந்திருக்கு. நம்ம பையன் பாரு எப்படி வைக்கப்படுறான்னு. கீர்த்தி, வா, உன்னோட கல்யாணத்துக்கான ஷாப்பிங் எல்லாம் நான் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு வாங்கியிருக்க ட்ரெஸ் எல்லாம் நான் காட்டுறேன். வாமா கீர்த்தி அப்படின்னு கீர்த்தியை ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்கிருந்த டிசைனர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே காட்டினாங்க கௌசல்யா அம்மா. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. அப்ப கீர்த்தி, அத்தை, இதெல்லாம் பாக்குறதுக்கே அழகா இருக்குத. ஆமாமா, இதெல்லாம் அழகான ட்ரெஸ்ஸுங்க. உன்னை கூட ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போய் இதெல்லாம் காட்டலாம்னு நினைச்சேன். ஆனா அவ்வளோ டைம் இல்லாததுனால நானே போயிட்டேன். முதல்ல இதை போட்டு பாருமா, கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லு. கீர்த்தி அவங்க அத்தை கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் வந்து நின்னா. மை டியர் ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த ட்ரெஸ்ல என்னோட மருமக பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. வாவ், பியூட்டிஃபுல். அழகா இருக்காமா கீர்த்தி, ரொம்ப அழகா இருக்கா இந்த ட்ரெஸ்ல. மருமகளுக்கு திருஷ்டி சுத்தி தான் போடணும் கௌசல்யா. அப்புறமா என் மருமகளுக்கு திருஷ்டி போட்டுட்டு. அம்மாடி கீர்த்தி, இந்த ட்ரெஸ்ல நீனு மகாராணி மாதிரி இருக்கம்மா அப்படின்னு எல்லாருமே புகழ்ந்து தள்ளினாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டா கீர்த்தியும் அவங்க அம்மாவும். அப்புறமா கல்யாணம் வந்துருச்சு. கல்யாணத்தன்னைக்கு சந்தோஷமா எல்லாரும் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா அந்த கல்யாணம் நடந்தது. கீர்த்தி அவங்க மாமியாருக்கு ரொம்ப நன்றி சொன்னா. ஆனந்த கண்ணீரே விட்டா. அதை பார்த்த கௌசல்யா அம்மா கீர்த்தி கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ச்சே, என்னம்மா ஆனந்த கண்ணீரா? நீ ஆனந்த கண்ணீர் கூட இனிமேல் விடக்கூடாது. எப்பயும் சந்தோஷமா வாழணும். கௌசல்யா கீர்த்திய பொண்ணு மாதிரி பாத்துக்கிறத பார்த்து காந்தம்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. ரொம்ப ரொம்ப ஆனந்த கண்ணீரே வந்தது. அதுக்கப்புறமா இத பார்த்து சேட்டம்மாவும் சேட்டம்மா மாதிரி இருந்தது.